கம்பன் புகழ் விருது பெற்றார் ஜனாதிபதி என்பதாக இந்த செய்தி. எனவே புகைப்படத்துடன் கூடிய தகவலாக இந்த தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது. அகில இலங்கை கம்பன் கழகத்தினர் 2026 ஆண்டுக்கான கம்பன் புகழ் விருதை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். இனவேற்றுமையால் பிளவுண்டு கிடக்கும் தேசத்தை ஒன்றுபடுத்துவதாக உறுதியளித்து நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்று சிறுபான்மை சமூகங்களையும் ஆதரித்து நாட்டை நிர்வகித்து வரும் அனுர்குமார் திசாநாயக்கவை பாராட்டும் வகையில் அவருக்கு இந்த கௌரவத்தை கம்பன் கழகத்தினர் இவ்வாறு அளித்திருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் கம்பன் விழா 2026 இறுதி நாள் வைபவம் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நேற்று மாலை 5:30 நடைபெற்றது. இந்த நிகழ்வை தொழில் அதிபர் NS வாசுமங்கல விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்திருந்தார். இதன்போது நீதியரசர் பாவனா சசி மகேந்திரன் தலைமையுரையும் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த டாக்டர் முகமது ரேலா தொடக்க உரையையும் ஆற்றியிருந்தார்கள். இந்த நிகழ்வில் கம்பன் கழகம் 6 சான்றோர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகர் கரு ஜெயசூரிய, தொழிலதிபர் சி தனபால, சிரேஷ்ட பொறியாளர் சி உருதிரலிங்கம், சுற்றுலா அமைச்சின் முன்னாள் நிரந்தர செயலாளர் டாக்டர் பிரதாப் ராமானுஜம், வைத்திய கலாநிதி காப்பியகோ ஜின்னா ஷரஃபுதீன், முல்லைத்தீவு அரசு அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. சான்றோர் விருது பெற வேண்டிய முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய நிகழ்வுக்கு வருகை தராததால் அவருக்கான விருதை அவரது மருமகனும் முன்னாள் அமைச்சருமான நவீன் திசாநாயக்க விழா மேடையில் பெற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து அகில இலங்கை கம்பன் கழகம் ஆண்டுதோறும் வழங்கும் உயரிய விருதினை கம்பன் புகழ் விருதை இவ்வாண்டு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு வரலாற்றை மாற்றியவன் என்ற புகழாரத்தோடு கழகத்தினர் வழங்கி இவ்வாறு கௌரவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு மாநிலத்தின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது என்பதை இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்கது. இதே நேரம் ஜனாதிபதி இங்கே நிகழ்த்திய உரையும் பிரதானமாக அமைகிறது. எனவே ஜனாதிபதி இங்கே உரையாற்றும் போது எமது நாட்டில் இனிமேல் இனவாதமோ மதவாதமோ இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அவற்றை இந்த மண்ணிலிருந்து முற்றாக அகற்றப் போகிறோம் என்று ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இனிவரும் காலங்களில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் மற்றும் பௌத்த கலாச்சாரம் ஆகியவற்றுக்கிடையே ஒரு வலுவான சகோதரத்துவமும் ஐக்கியமும் கட்டியெழுப்பப்பட வேண்டும். எமது நாட்டின் பிரச்சனைகள் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த பிரச்சனைகளை நேர்மையுடனும் உறுதியுடனும் தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதாக ஜனாதிபதி இங்கு கருத்து வெளியிட்டிருக்கிறார். தேசிய ஒற்றுமைக்காக நாங்கள் மிக பலமான ஒரு அடியை எடுத்து வைத்திருக்கிறோம். முக்கியமான முன்னெச்சரிக்கைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். எமது நாட்டில் இனிமேல் இனவாதமோ மதவாதமோ இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அவற்றை இந்த மண்ணிலிருந்து முற்றாக அகற்றப் போகின்றோம் என்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். எமது முந்தைய பரம்பரைகள் காலம் காலமாக யுத்தத்தை சந்தித்தன. ஆனால் இனிவரும் தலைமுறையினர் ஒருபோதும் போர் செய்யக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கு சகோதரத்துவம் நிறைந்த ஒரு நாடு தேவை. பல தசாப்தங்களாக நீடிக்கும் இந்த பிளவுகளை களைந்து குறுகிய காலத்துக்குள் தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும் என்பது எனது கணிப்பு. இந்த ஒன்றிணைக்கும் முயற்சி பல படிகளாக முன்னெடுக்கப்படும். நாம் பிற இனத்தவர்களின் கலாச்சாரங்களை மதித்து ஏற்றுக்கொள்ளும் பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிங்களம், தமிழ், முஸ்லிம் என ஒவ்வொரு இனத்துக்கும் தனித்துவமான கலாச்சாரம் உண்டு. இதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று யாராலும் சொல்ல முடியாது. சகல கலாச்சாரங்களுக்கும் கௌரவமிக்க மதிப்பை வழங்குகின்ற ஒரு பண்பை நாம் உருவாக்க வேண்டும். அதை நாங்கள் ஒரு பிரதான நோக்கமாக கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் இதில் முழுமையாக ஈடுபட்டுள்ளதோடு அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகிறோம். இலங்கை மக்களிடம் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். இந்த நாட்டின் எந்தவொரு பிரஜையும் இரண்டாம் தர பிரஜையாக வாழ்வதை நான் விரும்பவில்லை. பிறப்பால் அனைத்து இனத்தவர்களையும் சமமானவர்களையும் கடந்த கால கசப்பான சம்பவங்களை மன்னித்து ஒருவருக்கொருவர் கௌரவம் அளிப்போம். இந்த தீவின் வரலாற்றில் மன்னர்கள் பெரும் பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல் நாமும் ஒன்றிணைந்து இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்க வேண்டும். ஒரு தரப்பின் உரிமையை மட்டும் உயர்வாக கருதாமல், மதவாதம் பேசாமல், ஒருவருக்கொருவர் எதிராக கருத்துக்களை முன்வைக்காத ஒரு புதிய அரசியலை நாம் உருவாக்க வேண்டும். எங்களுக்கு தேவை நிலையான தீர்வு. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என அனைத்தையும் ஓரணியில் இணைப்பது எமது அரசியல். இந்த இனவாத விஷயத்தை ஒழித்து தற்போதுள்ள சட்டங்கள் போதாது என்றால் புதிய சட்டங்களை கொண்டு வருவோம். எமது தலைவர்களுக்கிடையே அரசியல் உறுதிப்பாட்டை ஏற்படுத்தி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை உறுதிப்படுத்துவோம். ஒரு முக்கியமான மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றம் எதிர்கால தலைமுறையினருக்கு பாரிய வெற்றிகளை கொண்டு வரும். சிங்கள தமிழ் முஸ்லிம் பிள்ளைகள் அனைவரும் ஒரே அணியில் விளையாடுவதையும் ஒரே மேடையில் தமது திறமைகளை வெளிப்படுத்தி மகிழ்வதையும் காண்பதே எமது கனவு. எமது பரம்பரை யுத்தத்தில் கழிந்தது. ஆனால் எமது பிள்ளைகள் யுத்தம் செய்யக்கூடாது. இதற்காகவே இந்த பாரிய மாற்றத்தை முன்னெடுக்கிறோம். கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களில் உள்ள நட்பண்புகளை எமது வாழ்க்கையில் உள்வாங்குவோம். யதார்த்தமான மாற்றத்துடன் அனைவரும் மனிதநேயத்தோடு ஒன்றிணைய வேண்டும். மனிதனாக வாழ்வதே முக்கியம். மனிதத்தன்மை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்க எமது இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம். குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் இதற்காக பெரும் பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளையும் ஒன்றிணைந்து புதிய சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும். நாங்கள் தமிழ் இலக்கியம் மற்றும் கலைகளை பாதுகாப்போம். அதேவேளை இலங்கையின் ஒட்டுமொத்த கலை மற்றும் சினிமா துறையை பலப்படுத்துவோம்.
இதற்காக ஒரு புதிய யுகத்தை, புதிய காலத்தை இன்று நாம் ஆரம்பிக்கிறோம். எல்லோருமே சமமாக வாழ வேண்டும் என்ற சௌபாக்கியமான எண்ணம் நம் ஒவ்வொருவரிடமும் மேலோங்க வேண்டும். இன்று நாம் காண்கின்ற இந்த ஒற்றுமையின் பெருமை என்பது மனித சமூகத்தின் மீதான ஒரு உன்னதமான அனுபவமாகும். அன்பும் சகோதரத்துவமும் கொண்டவர்கள் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறார்கள். எவ்வித தீய எண்ணங்களும் இன்றி சக மனிதர்களின் வாழ்க்கையை அரவணைத்துச் செல்லும் பண்பை எமது சமூகத்தில் நாம் ஆழமாக வேரூன்றச் செய்ய வேண்டும். எமது வரலாற்றின் மீதும் எதிர்காலத்தின் மீதும் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை ஒவ்வொரு குழந்தையிடமும் மாணவரிடமும் ஒப்படைப்போம். இலக்கியங்கள், வரலாறு மற்றும் கவிதைகள் ஊடாக நாம் சிறந்த சமூக விழுமியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கம்பராமாயணம் போன்ற உன்னத இலக்கியங்கள் காட்டும் வாழ்க்கை நெறிகளை நாம் பயிலத் தொடங்க வேண்டும். இது தொடர்பாக நாம் ஆழமான ஆய்வுகளையும் கற்கைகளையும் முன்னெடுப்போம். இத்தகைய இலக்கிய பரம்பரை எமது பிள்ளைகளிடையே பாரிய தாக்கத்தையும் ஆக்கபூர்வமான உணர்வலைகளையும் ஏற்படுத்தும். இலக்கியம் காட்டும் அன்பு, கருணை மற்றும் பாசம் என்பன ஒரு புதிய உலகத்தை எமது பிள்ளைகளுக்கு நிர்மாணிக்கும். கடந்த கால வரலாற்றில் வைராக்கியம், குரோதம் மற்றும் பகைமை போன்ற கசப்பான அனுபவங்களை எமது சமூகத்தில் நிறைந்திருந்தன. வடக்கில் தமிழ் மக்களும் தெற்கில் சிங்கள மக்களும் ஒருவித போராட்ட உணர்வுடனேயே ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். இத்தகைய பிரிவினைவாதமும் குரோதமும் அழிவையை தரும். இதை நாம் மாற்றியமைக்க வேண்டும். யுத்தத்தில் முதலாவதாக இறப்பது மனிதநேயம். ஆனால் இலக்கியத்தில் முதலாவதாக பிறப்பது அந்த மனிதநேயம் தான். எனவேதான் இலக்கியங்கள் ஊடாக நாம் அமைதியை உருவாக்க வேண்டும் என நான் நம்புகிறேன். கடந்த காலங்களில் நாம் இழந்தவற்றை தேடிச் செல்வோம். தேர்தல் காலங்களில் நூலகங்கள் எரிக்கப்பட்ட அந்த இருண்ட காலத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். இனிமேல் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. வடக்கில் இருக்கின்ற மக்களுக்கும் புத்தகங்களுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான உறவு உண்டு. வடக்கின் ஒவ்வொரு கிராமத்திலும் வாசிக சாலைகள் மிக உன்னதமான இடத்தில் போற்றப்படுகின்றன. வாசிப்பை தமது வாழ்க்கையாகவும் கலாச்சாரமாகவும் கொண்ட மக்கள் அவர்கள். அத்தகைய வாசிப்பு கலாச்சாரம் சிங்கள மக்கள் மத்தியிலும் ஆழமாக நிலவுகின்றது. இனிவரும் காலங்களில் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மற்றும் பௌத்த கலாச்சாரம் ஆகியவற்றுக்கிடையே ஒரு வலுவான சகோதரத்துவமும் ஐக்கியமும் கட்டியெழுப்பப்பட வேண்டும். எமது நாட்டின் பிரச்சனைகளை இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த பிரச்சனைகளை நேர்மையுடனும் உறுதியுடன் தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு ஆழமான கருத்துக்கள் இவருடைய உரையில் இவ்வாறு பொதிந்திருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். ஜனாதிபதிக்கு கம்பன் புகழ் விருது வழங்கப்பட்டது. அதனிடத்தில் அவருடைய கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தியிருந்தோம்.